श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। अस्मत्कुलाधिप गुरुत्तमयोगिवर्य वादीन्द्रभीकरगुरोः महितार्यवर्य सौम्योपयन्तृमुनिवर्य भवत्कृपाया पात्रं कुरुष्व भगवन् शरणं गतं ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆச்சாரிய பௌத்திரரான அபிராமவராச்சார் என்கின்ற ஜீயர் நாயனார் சாதித்தருளின சௌமியோபயந்திருமுனி பிரபத்தி நம்ம அனுபவிச்சுட்டே வந்துருக்கோம். நேற்றைய தினம் வரைக்கும் 10 ஸ்லோகங்கள் அனுபவிச்சாச்சு. அதில் மணவாள மாமுனிகளுடைய திவ்ய திருவடித்தாமரைகள் தனக்கு புகலிடமாக இருக்க வேணும்னு ஒரு ஸ்லோகத்திலையும் கேட்டுண்டார். இன்னைக்கு பலஸ்ருதி போல் அமைஞ்ச ஸ்லோகம். ஏற்கனவே அஷ்டதிக்கஜாச்சாரியர்களில் 7 பேர்னுடைய திருநாமத்தை சொல்லி அவர்கள் ஆசிரியம் பண்ணின மணவாள மாமுனிகளுடைய திருவடி தனக்கு வேணும்னு கேட்டுண்டார். இன்றைய தினம் அஷ்டதிக்கஜங்களில் சரமாச்சாரியனாக இருக்கக்கூடியவர் பிரதிவாதி பயங்கர மன்னா, அவருடைய திருநாமத்தையும் சொல்லி மணவாள மாமுனிகளுடைய கிருபை தனக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்க போகிறார். அதுதான் இப்போ இந்த பலஸ்ருதி 11வது ஸ்லோகத்தில் நம்ம அனுபவிக்க போகிறோம். அஸ்மத்குலாதிப குருத்தம யோகிவர்ய. இதில் சற்றே நம்ம கொஞ்சம் மணவாள மாமுனிகளுடைய பூர்வாசிரமத்தை நோக்கணும். பூர்வாசிரமத்தில் மணவாள மாமுனிகள் கோமடம் அப்படிங்கிற திருவம்சம். அந்த கோமட திருவம்சத்தில் கோமடத்தாழ்வான் அப்படின்னு இருந்தார் அவருடைய திருவம்சம். அதில் எண்ணற்ற ஞானாச்சாரியர்கள், அப்படி ஞானம் பொருந்தினவர்கள் இருந்திருக்கார்கள். அந்த ஆச்சாரிய புருஷர்களுக்குள்ள சிரேஷ்டமானவர் மணவாள மாமுனிகள் அப்படின்னு ஜீயர் நாயனார் கொடுக்குறார். ஏன்னா பூர்வாசிரமத்தில், அதாவது மணவாள மாமுனிகளுடைய பூர்வாசிரமத்தில் அவருக்கு ஒரு திருக்குமாரர் எம்ஐஎன் இராமானுசன் அப்படின்னு திருநாமம். அவருடைய குமாரர் தான் இந்த ஜீயர் நாயனார், அதாவது அபிராமவராச்சார். அப்போது தன்னுடைய தாத்தா அப்படிங்கிற ஒரு வாத்சல்யத்தோட இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரோன்னு தோணித்து. அஸ்மத் குலாதிப, எங்கள் குலத்தில், அடியனும் சொல்லிக்கலாம் எங்கள் குலம்னு, ஏன்னா அந்த ஒப்பற்ற கோமட குலத்தில் அடியனையும் இந்த ஜீவனையும் ஜனிக்க வச்சிருக்கார் மாமுனிகள். அதனால் அஸ்மத் குலாதிப, எங்களுடைய குலத்தில் தோன்றின சிரேஷ்டமான ஆச்சாரியன் மணவாள மாமுனிகள். அஸ்மத் குலாதிப குருத்தம யோகிவர்ய. அத்தனை பேரும் அவ்வளோ ஞானம் பொருந்தினவர்கள் தான், அத்தனை ஆச்சாரிய புருஷர்களும். ஆனால் அதுலேயும் யோகிவர்ய அப்படிங்கிறார். அத்தனை பேர் உத்தமமான சிரேஷ்டமான ஆச்சாரியர்கள், அதுக்குள்ளேயே இவர் பிரதம சிரேஷ்டமானவர். யார்? நம்ம மணவாள மாமுனிகள். அதுக்கப்புறம் சொல்கிறார், வாதீந்திரபீகரகுரோः மஹிதார்யவர்ய. வாதீந்திர பீகரர் அப்படின்னாக்கா பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. மணவாள மாமுனிகளை அஷ்டதிக்கஜங்கள் ஆசிரித்தார்கள். அதில் கடக்குட்டி ஆச்சாரியனாக மணவாள மாமுனிகள் திருவடியை அடைந்தவர் நம்ம பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. அவர் திருநாமத்தை சொல்லி இங்கே ஜீயர் நாயனார் சொல்கிறார், வாதீந்திர பீகர குரோஹோ மஹிதார்யவர்ய. இவருக்கு ஏன் பிரதிவாதி பயங்கரம் அண்ணான்னு திருநாமம் வந்தது அப்படின்னா, வாத பிரதிவாதங்களில் இவர் ஜெயிக்கவே முடியாது. பிரதிவாதி பயங்கரர். அதில் சிம்மம் போல கர்ஜனையாம் ஒன்னொன்றும்.
சிங்கக்குட்டி அது இத்தினூண்டுக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த சிங்கக்குட்டியை பார்த்து கூட அவ்வளோ பெரிய யானை எப்படி ஓடி போகுமோ அது போல தான். ஏன் சிங்கக்குட்டி நடிகன் சொன்னேன்னாக்கா, அம்மா சிங்கம் தாய் சிங்கம் மணவாள மாமுனிகள். ஏன்னா ஸ்ரீமான் ரங்கபுரீஷாரியா குதிருஷ்டி கஜகேசரி அப்படின்னு அவருக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு மணவாள மாமுனிகளுக்கு. குதிருஷ்டி கஜகேசரியாக இருந்த தாய் சிங்கம் மணவாள மாமுனிகள்னாக்கா, அவருடைய சிஷ்யரான பிரதிவாதி பயங்கர மன்னா குட்டி சிங்கம். வெளியில் இவர் சிம்ம கர்ஜனை பண்ணினாலும் மாமுனிகள் கிட்டேன்னு வரும்பொழுது அப்படி ஒரு பிரேமை, அப்படி ஒரு பக்தி பிரதிவாதி பயங்கர மன்னாக்கு மணவாள மாமுனிகள் மேலே. அப்படி ஒரு ஒப்பற்ற ஆச்சாரியன் அந்த மணவாள மாமுனிகள் மேலே இவர் எவ்வளோ ஸ்தோத்திரங்கள் அருளி செய்திருக்கார். வரவரமுனி சுப்பிரபாதம் என்ன, வரவரமுனி பிரபத்தி என்ன, வரவரமுனி மங்களம் என்ன, வரவரமுனி சதகம் என்ன. அதுக்கப்புறம் தமிழில் மணவாள மாமுனிகள் விஷயமான அமலநாதி பிரான் அப்படின்னு சொல்லப்படுறது பாதாதி கேசமாலை அப்படின்னு தமிழ் பாசுரங்களாக அருளியிருக்கார். திருவடியிலிருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் இப்படி இவர் அப்படி கொண்டாடியிருக்கார் மணவாள மாமுனிகளை. ஆச்சாரியனே கதி அப்படிங்கிற சரமோபாய நிர்ணயத்தை காமிச்சவர் பிரதிவாதி பயங்கர மன்னா. அப்பேற்பட்ட அந்த பிரதிவாதி பயங்கர மன்னாவை இவர் இங்கே சொல்லி வாதீந்திரபீகர குரோஹோ மஹிதாரியவர்ய, அவருக்கு அவ்வளோ ஒரு பக்தியும் அவ்வளோ ஒரு மதிப்பும் அவ்வளோ ஒரு பிரேமையும் இருந்தது மணவாள மாமுனிகள் மேலே. அந்த மணவாள மாமுனிகள் அவர் தன் திருவடியே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவர் கேட்டுக்கிறார். சௌமியோபயந்த்ரு முனிவர்ய பவத் கிருபாயாஹ பாத்ரம் குருஷ்வ பகவன், உம்முடைய கிருபைக்கு நான் பாத்திரமாகணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். பவத் கிருபாயாக, உம்முடைய தேவரீரனுடைய கிருபைக்கு பாத்திரம் குருஷ்வ, அடியனை பாத்திரமாக்கவும் அப்படின்னு கேட்டுக்கிறார். எப்பேற்பட்ட அடியேன அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறார். சரணம் கதம் உம்முடைய திருவடியில் சரணாகதி அடைந்த அடியேனை நீர் அந்த கிருபைக்கு, ஒப்பற்ற தேவரீரனுடைய கிருபைக்கு பாத்திரமாக்க வேண்டும் அப்படிங்கிறதாக கேட்டுக்கிறார். அதோடு நமக்கு சௌமியோபயந்திரமுனி பிரபத்தி அப்படிங்கிற பிரபத்தி ஸ்தோத்திரமானது முற்று பெறுறது. இந்த இடத்துல கைங்கரியம் பண்ணின அத்தனை பேருக்கும் அடியேன் நன்றி சொல்கிறேன். ஸ்ரீமதி மங்கள பாரதி, ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ வெங்கடேஷ், ஸ்ரீமதி ஹரிப்ரியா வரதன், ஸ்ரீமதி பத்மபிரியா, எல்லாரும் பாடினா கூட அடியனும் பாடியிருக்கேன். அது தவிர பூர்ணிமா வேணுகானம் பண்ணி இந்த பிரபத்தி ஸ்தோத்திரத்துக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்தது போல் ஒரு வேணுகானம். எல்லாத்துக்கும் மேலே குமாரி நிலமங்கை நம்ம ஜிஆர் நாயனார் மணவாள மாமுனிகளை சேவிக்கும்படியான ஒரு சித்திரம் வரைஞ்சி தரணும் அப்படின்னு அடியன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ட உடனே இந்த படத்தை வரைஞ்சி கொடுத்தது குமாரி நிலமங்கை. அவள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சித்திர கைங்கரியத்துக்கு தலையெல்லால் கைமாறிலேனேன்னு அடியன் இங்கே கிருதஜ்ஞதை தெரிவித்துக்கிறேன். இதோட சௌமியோபயந்திரமுனி பிரபத்தி முற்று பெறுறது. நாளைய தினம் பிரபத்தி ஸ்தோத்திரங்கள் பாடல் ரூபமாக வரும். அதுக்கப்புறமாக நாளை மறுநாளிலிருந்து எறும்பியப்பா திருவாய் மலர்ந்தருளிய வரவர முனி சதகம் குமாரி ஸ்ரீரஞ்சனி தர்பா அவர்கள் பாட இந்த அடியவள் விளக்கம் சொல்ல போகிறேன். அதற்கும் குமாரி நிலமங்கையை தான் சித்திரம் வரைஞ்சு தர சொல்லி கேட்டு வரைஞ்சு கொடுத்துருக்கார்கள். அதனால் அந்த வைபவத்தையும் தொடர்ந்து எல்லாரும் கேட்டு சத்தை பெற வேணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம்.